எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 17ஆம் நாள், மகாவீரர் ஜெயந்தி. நாளை பௌர்ணமி. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் கண்ட நாம யோகம் 4:12 வரை. பின்பு விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் 3:57 வரை பூரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை, அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த நாள்ல நம்ம எப்பவும் வழக்கமா சொல்ற விஷயங்கள் தான். பங்குனி மாசம், பங்குனியில செவ்வாய், நிறைய விஷயங்கள்ல முன்னேற்பாட்டுக்கான விஷயங்களும் சில பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால் புகழ், செல்வாக்கு, கீர்த்தி எல்லாமே உயர்ந்த இடத்துக்கு வந்து நிற்கும். எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வெற்றி, கொண்டாட்டம் அத்தனையுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, பெயர், புகழ், செல்வாக்கு, நண்பர்களால் உதவி, புதிய புதிய பரிமாணங்கள்ல ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போற மாதிரி, அல்லது நீங்க உங்களாலே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனா ஆகிறது, அல்லது நீங்க நினைச்சு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு வெற்றி பெறுறது, அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ரிஷபத்துக்கு காத்திருக்கிறது. அதன் கூட சென்று நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். குருவின் பயணம், மனச்சோர்வு, மனசு அசதி, இது போன்ற சில உடல் தொந்தரவுகள் இருக்கும். கவலை கொள்ள வேண்டாம். அதாவது பரிமாணங்கள் மாறும்பொழுது, திசா புத்திகள் மாறும்போது, அல்லது சந்திரனின் பயணம் மாறும்போது உடல் சோர்வு போகும். புரியுதுங்களா? இதில் கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாளை உங்களையும் கடந்துடலாம். நாளை முதல் நன்றாக இருக்கும். இந்த நாள் சற்று அசதியும் மனச்சோர்வும் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சந்தோஷமான ஒரு நாள். எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கும். எல்லா வகையான சிறப்புகளும் நடக்கும். இத்தனை வகையான அம்சங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, கேது சந்திரன் பயணம் மிகப்பெரிய ஒரு உங்கள் பயணத்துல 2 நாளா அமைதியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எந்த விதமான சஞ்சலங்களுமே இல்லை. ஆனா நீங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தப்பா இருக்கிறதாவே நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தான். அமைதி வழியில் பயணம் செய்வது வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு செலவினங்களை கூட்டிட்டு வர நாளா இருக்கு. எல்லா வகையிலுமே உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, அல்லது நீங்க எங்கேயாவது வெளியில பயணம் போறது, இந்த அமைப்புகள்ல இன்னைக்கு இருக்கிறது. கவனமா இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தி வையுங்கள். நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு தாங்க. அதாவது கன்னிராசி பொறுத்தவரை செலவு பண்ணா பணம் ஒரு அடுத்த விஷயம். அதுக்குன்னு கையிருப்பு சுருங்கும் போது செலவு பண்றோம் முட்டாள். இதை கான்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கை திறம்பட மேலோங்கிறதுக்கான எல்லா வகையான முயற்சியும் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
துலாம் ராசி என்பர்கள், துலாமை பொறுத்த மட்டும் தடை தாமதம் உண்டு. இந்த நாள்ல எல்லா வகையிலும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் போய் அது நடக்கலை என்ற விரக்தியில் இருப்பீங்க. இந்த நாளில் அந்த மாதிரி எந்த தொந்தரவுக்கும் போவாதீங்க. ஒரு முயற்சி தோல்வி அடைந்தால் பல முயற்சிகள் எடுத்து அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏகோபித்த வெற்றிக்கான வழியை காமிக்கிற நாளாக இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் நிறைய ஆதரவு கரங்கள் நீட்டி கிடைக்கும். எல்லாரும் அண்ணன் தம்பி இருந்து எல்லாரோட உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி வாமன் உதவி, தேவையில்லாத சர்ச்சைகளை மாட்டிக்கலாம், அதுல இருந்து வெளியே வரலாம். அது வேலை வாய்ப்பு, தொழிலாளர்கிட்ட இருந்த பிரச்சனையும் அவங்க கிட்ட இருந்தே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு உயர்வை நோக்கி பயணப்படக்கூடிய நாள். ராசி அதிபதியே குரு பார்க்கிறது, இதுவே ஒரு பிளஸ். நீங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டாலும் அதுல வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்து மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த நாள்ல சந்திராசிரம நாள்ல பணம் வரும், எல்லாம் வரும், ஆனா தேவையில்லாத சர்ச்சையில போய் மாட்டிக்கூடாது. கவனமா நிதானமா பேச்சை வைத்துக் கொண்டால் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாமே சிறப்பு, மகிழ்ச்சி உண்டு. இந்த சேர்க்கை கிரக பார்வை, குரு ராகு சேர்த்து பழைய துன்பங்கள் விலகி விடுச்சு. பழைய விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழ்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நல்ல ஆதாயம் கூடும், வெற்றிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லா வகையான ஏற்றமும் இருக்கும். அதான் பிளஸ். எல்லாமே உண்டு, அதனால நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.